1000 ரூபாய் கொடுத்தா சரியா போச்சா? அது யாரோட 1000 ரூபாய்? டாஸ்மாக்ல கொண்டு போய் உங்க வீட்டுல இருந்து கொடுத்தவங்களோட 1000 ரூபாய் தான் திருப்பி உங்களுக்கு வருது. திருப்பி அது எங்க போவோம்? அதே டாஸ்மாக் தான் போகும். 1000 ரூபாய் போட்ட உடனே மனசு மாதிரி ஓட்ட போட்டுறது. என்னமா அது கூட வரலையா உங்களுக்கு? அந்த 1000 ரூபாய் வரலையா? அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு. நீங்களே சம்பாதிக்கணும் அந்த 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு. எப்படி நல்ல வேலை வாய்ப்பெல்லாம் இங்க உருவாக்கி கொடுக்கணும். அவங்க யாரு? யாராவது வந்து 500 1000 கொடுத்தா பிச்சை போட்டா அதை வாங்கிக்கிறதா? அசிங்கம் இல்ல? அசிங்கம் இல்ல? என்னது இது? என்னத்துக்கு அவங்க கொடுக்குறாங்க? ஓட்டை வாங்கி உங்களை ஏமாத்துறதுக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி தேவையே கிடையாது. உங்களுக்கு என்ன தேவை? மது ஒழிப்பு தானே தேவை. அதுதானே வேணும். யார் வீட்டுல குடியே இல்ல சொல்லுங்க, கை தூக்குங்க. குடியே கிடையாது. யாருமே குடிக்கிறவங்க இல்ல. எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. யாரா மத்தவங்க எல்லாம் எல்லார் வீட்லயும் யாராவது ஒருத்தராவது குடிக்கிறாங்களாமா? குடிக்கிறாங்க. எல்லார் வீட்லயும் யாராவது ஒருத்தராவது குடிக்கிறாங்க. அப்போ எது வேணும் உங்களுக்கு? 1000 ரூபாய் வேணுமா? மதுக்கடையை மூடணுமா? அப்ப என்ன பண்ணணும்? 1000 ரூபாய் வாங்கவே கூடாது. வரலனாலும் கண்டுக்க கூடாது. அது தேவையில்லை. மதுக்கடையை மூட சொல்லுங்க. யாரு மூடுவாங்க? முதல்ல என்ன சொல்றாங்க? சக்தி அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் வந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் அந்த முதல் கையெழுத்த போட்டு மதுக்கடைய டாஸ்மாக மூடுற நாளை பார்த்துட்டு தாமா நான் போவேன்னு என்கிட்ட. அந்த மதுக்கடையை மூட வேண்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்.